இப்ப நீங்களே சொல்லுங்கம்மா. பாட்டி, ஏதாவது ப்ராப்ளமா? சரி, அக்காவை பார்க்க போலாமா? அங்க போக வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல, தேவையில்லை. பாட்டி, அக்காவோட ஞாபகமாவே இருக்கு. சுமதி, நான் எந்த லெக்சரும் கேட்க விரும்பல. நீங்க வாங்க, போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வாங்க. அம்மா, சரி பாட்டி, எனக்கு ஒரு நல்ல யோசனை. அக்காக்கு பிடிச்ச பாயசம் செய்யலாம்ல, அது நம்ம எடுத்துட்டு போகலாம். ஓகேவா? சரி செய்யலாம், வாங்க. அம்மா சௌமியா. அட வாங்க வாங்க. சௌமியா எங்க? வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க உட்காருங்க. சௌமியா வர நேரம் தான். அக்கா எங்க போயிருக்காங்க? அதோ வந்துட்டா. அட நீங்களா? ஏய் சுமதி. சௌமியா, எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க. அக்கா, நீங்க எங்க போனீங்க? அது நான் வந்து வேலைக்கு போயிருந்தேன். வேலையா? என்ன வேலைக்கா? உன்னோட அக்கா ஒன்னும் படிச்சவில்லையே, நல்ல வேலைலாம் கிடைக்கிறதுக்கு. ஏதோ ஒரு சின்ன வேலைதான். இத பாருமா, வேலையில என்னைக்கு சின்னது பெருசு இல்லம்மா. வேலையை மதிச்சு செஞ்சா போதும். அதோட என் பேத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஆமாக்கா, இந்த விஷயம் அருணுக்கு தெரியுமா? இல்ல, அவர்கிட்ட சொல்லல. அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வேலை செய்யறத அவர் விரும்ப மாட்டாரு. ஆனா இருந்தாலும் நானும் பொறுப்புகளை பகிர்ந்துக்கணும்ல. கையில கொஞ்சம் அதிகமா பணம் இருந்தா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்க முடியும். இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் உங்க அம்மா நிர்மலாதாமா எனக்கு ஞாபகத்துக்கு வர. அவ உயிரோட இருந்த வரைக்கும் வெறும் துக்கத்தை தான் பாத்துட்டு இருந்தா. ஆனா இப்ப தான் மக சௌமியா வேலை செய்யும் போது அதை பார்க்க அவளுக்கு கொடுத்து வைக்காம போயிடுச்சு. அவ உயிரோட இல்லாம போயிட்டாம்மா. அம்மாவோட ஞாபகம் அதிகமா வருது. நான் என் சொந்த கால நிக்கிறத எங்க அம்மா பார்த்தாங்கன்னா அவங்க என்ன நினைச்சு நிச்சயமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாம்மா. அக்கா, எங்க பாருங்க, உங்களுக்கு பாயசம் செஞ்சு கொண்டு வந்தோம். வாங்கிக்கம்மா. நீங்க ரொம்ப நல்லவங்க ஆண்டி. என் பர்த்டேக்காக நீங்க எவ்வளவு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்க பையன் பர்த்டேக்கு வேலை செய்வேன். சரி ஆண்டி, உங்க பையனோட பர்த்டே என்னைக்குன்னு சொல்லுங்க. தெரியலப்பா, எனக்கு தெரியாது. இந்த பொண்ணு எங்க போனா? இங்கதான் இருக்கிறியா? உனக்கு காதுலயே விழலையா? போய் கதவை தர, விருந்தாளிங்க வந்திருப்பாங்க. அத்தையும் மாமாவும் எங்கேயா? அடடா, வாப்பா அர்ஜுன் தாஸ், வாங்க நீ வாங்க. வாழ்த்துக்கள். ஹாப்பி. உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா. வாங்க வாங்க உட்காருங்க. என்ன சும்மா நிக்கிற? தண்ணி கொண்டு வாமா. கொண்டு வா போ.
சிண்டு கண்ணா, உன் கூட உட்காந்துருக்கானே அந்த குட்டி, அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நாம வாங்கிட்டு வந்த கிஃப்ட் அவன்கிட்ட குடிச்சலாம். ஹாப்பி பர்த்டே பிரின்ஸ். Thank you. என்னப்பா விருந்தாளிங்களை எல்லாம் உள்ள வச்சு போட்டிருக்கியா என்ன? நண்பா, இது விருந்தாளிங்களோட பார்ட்டி இல்ல, நண்பர்களோட பார்ட்டி. வெறும் உன்னோட ஃபேமிலி, அப்புறம் என்னோட ஃபேமிலி, அப்புறம் பக்கத்து வீட்ல இருந்து 2-3 பசங்க வந்திருக்காங்க. அவ்வளவுதான், நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஏங்க உங்க மகனும் மருமகளும் வரலையா? இந்த காலத்து பசங்க உங்களுக்கு தான் தெரியும்ல. ஒரு சின்னதா சண்டை தான் நடந்துச்சு, அதனால வீட்டை விட்டு போயிட்டான். ஆனா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவான். சாரி அத்தை, இன்னைக்கு நீங்க என்னால உங்க பையனை பத்தி போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அடடா, எங்க கிளம்பிட்ட? பார்ட்டின்னு சொன்னேன்ல. அது என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. எல்லாத்தையும் கழுவி சுத்தப்படுத்திட்டேன். நான் இப்போ கிளம்புறேங்க. ஓஹோஹோ, என்கிட்ட வாதாட பாக்குறியா? ஏற்கனவே சொன்னேன்ல, பார்ட்டி முடியற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது. இங்கதான் நீ இருக்கணும். பார்ட்டிமா இது, லேட் ஆகத்தானே செய்யும். சிண்டு லஸ்ஸி குடிக்கிறியா? ரொம்ப நல்லா இருக்கும். நான் லஸ்ஸி எல்லாம் சாப்பிட மாட்டேன்ப்பா. நான் சாக்லேட் பால் தான் குடிப்பேன். அதுவும் எங்க சௌமியா அத்தை ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. டேஸ்டா இருக்கும். ஐயோ, சேம் டு சேம் பா. இங்க வேலை செய்யற ஆண்டி சாக்லேட் மில்க் சூப்பரா செய்வாங்க. நல்லா இருக்கும். குடிக்கிறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பார்ட்டி முடியற வரைக்கும் நீ இங்கதான் இருந்தாகணும், சரியா? வேலையை பாரு. சொல்லுங்க அருண். சௌமியா, நான் இங்க ஷூட்டிங்ல இருந்து கிளம்புறேன். நீ சீக்கிரமா ரெடியா இரு. ஓகே? ஆனா அருண், சார். அருண், உனக்கு காசு கிடைச்சிருச்சா? சார், வாங்கிட்டேன். ஏதாவது பிரச்சனை? இல்லை சார், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நான் கிளம்பலாமா சார்? அருண், ஒரு நிமிஷம். வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெடி ஆயிட்டு உன்னோட இன்ஸ்பிரேஷன், அதான் உன் மனைவியை கூட்டிட்டு வா. ஓகே? சார் சார், ஒரு 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 ரெக்வெஸ்ட் இருக்கு சார். சொல்லு, ஏதோ சொல்ல வந்தா தைரியமா சொல்லு. அது என்னன்னா சார், நான் இங்க என்ன வேலை பார்க்குறேன்னு நீங்க சார் ப்ளீஸ் என் மனைவி கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா நான் இங்க உயிரை பணைய வச்சு ஸ்டன் பண்றேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ ரொம்ப பயந்து போயிடுவா, என்னை திட்டுவா, அவளும் அழுவா. அப்புறம் அந்த கான்ட்ராக்டை பத்தி கூட அவகிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இதுதான் சார் என்னோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சரி, எல்லா டெக்னீஷியனும் இங்க கொஞ்சம் வாங்க. இங்க பாருங்க, அருணோட மனைவிக்கு அருண் இங்க ஸ்டன் பண்ற விஷயம் தெரியவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? ஒருவேளை இங்க இருக்கிறவங்க யாராவது அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அப்புறம் நான் சொன்னவங்களை இங்க இருந்து பேக்கப் பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? சரிங்க சார். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ நான் என்ன செய்ய போறேனோ அதை செஞ்சதுக்கு அப்புறம் யாரும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. டைரக்டர் சார், இப்ப நான் இங்க இருந்து எப்படி கிளம்புறது? சாக்லேட் மில்க் ஷேக் கேட்க போறேன்னு சொன்னல, கேளு. சரி. ஆண்டி ஆண்டி ஆண்டி, இவன் என் ஃப்ரெண்டு சிண்டு. எங்க 2 பேருக்கும் சாக்லேட் மில்க் தரீங்களா ப்ளீஸ்?